இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நான் ஒன்னும் சம்பாதிக்காமலாம் இல்ல. அந்த வீட்ல இருந்தப்ப கடை வச்சிருந்தோம்ல, அதுலதான் உனக்கு ஒத்த காசு தேரலையே, அதுக்கு என்ன இப்போ? ஆறு சொன்னா லாபம் வரலன்னு. அதுல வந்த லாபம் தான் இந்த உண்டியல்ல இருக்கு. அடிப்பாவி, வந்த லாபத்தெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்லடி, சேர்த்து வச்சிருக்கேன். சரிடி, சேர்த்து வச்ச காசு இருந்தா இருந்துட்டு போகுது. அத என்னத்துக்கிட்ட இப்ப எடுக்குத? உன் புருஷன் உன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டானா? கேட்டாதானா? அட்சய திருதி வர வருதுல்ல, எங்கிட்டே வருது, அதான் வந்துட்டு போயிருச்சு. அப்பவே ஒரு செயின் வாங்கி போடணும்னு நினைச்சோம் டி. அதுக்கு அந்த நேரத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருந்துச்சா, என்னால எதுவும் செய்ய முடியல. சரி, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல, அதான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு மாமாக்கு செயின் வாங்கி போடலாம்னு இருக்கேன். அவனுக்கு செயின் போட்டா நல்லா தாண்டி இருக்கும். மாமா புலி மாதிரி இருக்குல்ல, அதுக்காக. அதுக்காக இல்ல, இந்த செயின்ல புலிப்பல்லு வச்ச மாதிரி செயினை போட்டு அழகு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. ஓ, அடியே, புலிப்பல்லெல்லாம் கழுத்துல போட்டா கவர்மெண்ட் அள்ளிட்டு போய் உள்ள வச்சிரும். முதல்ல அத ஞாபகம் வச்சுக்க. வன பாதுகாப்பு சட்டம்லாம் ரொம்ப பயங்கரமான சட்டம். ஏட்டி, இந்த காலத்துல யாரு நெஜ புலிப்பல்லு செயின போடுதாவ? எல்லாம் டூப்ளிகேட் தானே. அத வாங்கி போட்டுக்கிட்டா போகுது. பாவம், என் மருமக ஆசைப்படுதால. ஷப்பா, இவளுக்கு வர்ற ஆசையெல்லாம் இப்படியா வரணும்? சரி சரி, இப்ப உண்டியால உடைப்போமா வேணாமா? கொடு, நான் உடைக்குத.